அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு 2011லேருந்து 26 வரைக்கும் நம்ம பார்ட்டாக பிரித்து பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்துட்டு வரோம் சார். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. அடுத்தபடியாக பெர்சன்டேஜ்ன்ற ஒரு டாப்பிக்கை ஒரு 3 பார்ட்டு நம்ம பார்த்து முடிச்சிடலாங்க. 2011லேருந்து 26 வரைக்கும் பெர்சன்டேஜ்ன்ற டாபிக், ஓகேவா? ஸோ நம்ம நியூ புக்கு கொஸ்டின்ஸு தப்பு பண்ணக்கூடாது, பிஒய்க்யூ தப்பு பண்ணக்கூடாது. இதை ரெண்டுமே பார்த்தோன்னா எல்லா மாணவர்களும் படித்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா நியூ புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் பிஒய்க்யூவில் எல்லா மாடலையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸாக போய் தேடி தேடி படிங்க. இதை படிக்காமல் தயவுசெய்து வேறு எதுவும் படிக்காதீங்க, ஓகேவா? அதனால் இன்றைக்கி நம்ம பெர்சன்டேஜ்ன்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ரைட், நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் 2 விதமான டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்குங்க. சார் எனக்கு பேசிக்லேருந்து வேணும் நியூ புக்கு பிஒய்க்யூவில் எல்லா மாடலு, அது மாதிரி வேணால் ராமானுஜம் 3.0 டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு. இல்லை சார் நான் கொஞ்சம் அட்வான்ஸாக நான் ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு அட்வான்ஸாக வேணும், குரூப் 1க்காக வேணும் அப்படின்னா நம்ம குரூப் 1க்காகவே ஸ்பெஷலாக ஆர்எஸ் அகர்வால் புக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் சார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 3 வகையான ஒரு டாபிக் வைஸாக 3 வகையான டெஸ்ட் இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கும் கொடுத்துருக்கேன். ஒரு பார்ட்டுக்கு 25 கொஸ்டின்ஸோ 75 கொஸ்டின்ஸோ நீங்கள் ஒரு டாப்பிக்கில் எடுக்கலாம். ஆர்எஸ் அகர்வால் புக்லேருந்து ஒரு மாடலுக்கு ஒரு கேள்வி தான் கொடுப்பேன். ஸோ மாடல் வைஸ் 75 மாடல் இருக்கும். புரியுதுங்களா என்னன்ற சொல்கிறது? ஸோ எல்லா டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்குறேன். எல்லா டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 50 டாபிக் வைஸாகவும் 25 ஃபுல் டெஸ்ட்டாகவும் கொடுக்குறேன். வாரத்துக்கு 3 டெஸ்ட் இருக்கும். குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் வாரத்துக்கு திங்கள், புதன், வெள்ளி இருக்கும். சண்டே ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதனால் ஃபீஸ் 600, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் 500 சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். அதனால் மாணவர்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். யாராவது கேட்டால் சொல்லுங்கள். ரைட், ஓகேவா? கொஸ்டின்ஸ் போகலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் இங்கே பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் 3 வாட்டி இந்த கொஸ்டின் இந்த மாடலில் கேட்டிருக்கானுங்க. பீட்டர் என்பவன் ஒரு வாட்டி கேள்வி கேட்டிருந்தான். இங்கே பாருங்கள், ஏ என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்ணில் 33% பெற்றதால் தேர்ச்சி பெறுவதற்கு 15 மதிப்பெண்கள் குறைவாக பெறுகிறார். ஓகேவா? பாஸ் வாங்கணும், ஆனால் 33% தான் வாங்கியிருக்காரு. 15 மார்க் குறைவாக வாங்கினதால் ஃபெயில் ஆகிட்டார். பி என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்ணில் 46% பெற்று பாஸ் ஆகிட்டார். பாஸ் மார்க்கை விட 24 மார்க் வாங்கி அதிகமாக பெற்றார். எனில் தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான குறைந்தபட்ச சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதானே? கொஞ்சம் நல்லா கவனிங்க, இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. 3 விதமான கொஷின்ஸ் இதில் கேட்குறாங்க சார். என்னென்னா, முதல்ல நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, அதிகபட்ச மதிப்பெண் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ? ஸோ அதிகபட்ச மதிப்பெண் கேட்குறாங்க. ரெண்டாவது என்ன நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது பாஸ் மார்க் என்ன? ஸோ தேர்ச்சி மதிப்பெண் என்ன? மூணாவது தேர்ச்சி சதவீதம் என்ன? இங்கே தேர்ச்சி சதவீதம் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பர்சன்டேஜ் கேட்குறாங்க. தேவையான குறைந்தபட்ச சதவீதம் என்ன? தேர்ச்சி பெறுவதற்கு தேர்ச்சி சதவீதம் கேட்குறாங்க. அதனால் 3 விதமான கேள்விகள் கேட்குறாங்க, மாற்றி. அதனால் இந்த ஒரு கேள்வியிலேயே நம்ம 3 கேள்வியை கற்றுக்கலாம். கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஓகேவா? இதில் எப்படி நான் ஷார்ட்டாக போடுறேன் பாருங்கள். ஏ எவ்வளோ வாங்கியிருக்காரு? 33% வாங்கியிருக்காரு. எவ்வளோ மார்க்கு குறைவு? 5 மார்க்கு குறைவுனா அந்த ஏரோ மார்க் கீழே போடுறேன். பி எவ்வளோ வாங்கியிருக்காரு? 46% வாங்கியிருக்காரு. அதானே? எவ்வளோ மார்க்? பாஸ் மார்க் கூட 24 மார்க் அதிகம் வாங்கியிருக்காரு. அதானே? சரி, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பர்சன்டேஜில் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். 46க்கும் 33க்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 6ல் 3 போச்சுன்னா, இங்கே இதுதானே பெரிய நம்பர் 46, அதனால் கழிக்கிறேன். 4ல் 1 போச்சுன்னா 1 13%. இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இங்கே டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், இங்கே ஆட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், இங்கே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 9 39 அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், 13% 39 இன்ட்டு 100% அப்படின்னு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் மார்க் கிடச்சிரும். அதிகபட்ச மதிப்பெண் ஒரு 13 13 39 அப்போ 300. ஸோ நம்ம ஒரு அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளோ? மேக்ஸிமம் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளோ? 300. ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது கேள்வி, தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க. இந்த 300ல் 33%. இங்கே பாருங்கள், 300ல் 33%னா 33/100, 2 0 2 0 3 33 99 மார்க் வாங்கியிருக்காரு. அவர் பாஸ் ஆகணும்னா இன்னும் 5 மார்க் அதிகமாக வாங்கியிருக்கணும். ஏன்னா 5 மார்க் குறைவால் தானே ஃபெயில் ஆகிருக்காரு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 114 மார்க் தான் பாஸ் மார்க்கு. பாருங்கள், ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ அதிகபட்ச மதிப்பெண் 300,
ரெண்டாவது கேள்வி தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னா 114. இப்போ தேர்ச்சி சதவீதம்னு கேட்டால் ஸோ 114 பாஸ் மார்க்கு, மொத்த மார்க் 300 இன்ட்டு 100 இதை போட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கிறோம் தேர்ச்சி பர்சன்டேஜ் கண்டுச்சிடும். இங்கே 2 0 2 0 ஓகேவா. 1 3 இங்கே பாருங்க 114 தானே பாஸ் மார்க்கு. அப்போ இங்கே என்ன வரணும் 114ன்னு வரும். 1 3 3 9 மீதி 2 8 3 24. அப்போ பாஸ் பர்சன்டேஜ் என்னன்னா 38%. எங்கே இருக்குது பி தான் சரியான ஆன்சர். ஸோ 3 விதமான ஆன்சர் நம்ம பண்ணலாம். சார் இது எனக்கு ஷார்ட்டாக டேரெக்டாக அந்த பர்சன்டேஜ் மட்டும் போடுற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சருங்க. இங்கே பாருங்கள் 33க்கும் 24 46க்கும் 19. இங்கே பாருங்கள் நான் இதை டேரெக்டாக பர்சன்டேஜ் மட்டும் சொல்கிறேன் ஷார்ட்கட்டு. 33 இது பாருங்கள் இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 33 × 24 ப்ளஸ் 46 × 15 கீழே எவ்வளோ மார்க் இந்த 2 மார்க் இருக்கு பாரு 39. அதை டிவைட் பண்ணிட்டுனா டேரெக்டாக ஆன்சருங்க. இங்கே மேலே 729ன்னு வரும். இதை பெருக்குனிங்கன்னா 690ன்னு வரும். கீழே 39. இது சிம்பிளை பண்ணால் 1482ன்னு வரும். டிவைட் 39. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 38 ஆன்சர். இது டேரெக்டாக நான் என்னது ஷார்ட்கட்டில் போடுறேன். அதனால் இந்த மெத்தட் தெரிஞ்சுக்குங்க. 3 விதமான கொஷின்ஸ் கேட்கலாம். பாஸ் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு, பாஸ் மார்க் எவ்வளவு, பாஸ் பர்சன்டேஜ் என்ன. அதனால் இந்த ஒரு கேள்வியிலேயே 3 விதமான டைப் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நல்லா கற்றுக்குங்க. ஓகேவா. ரைட் அடுத்த கொஸ்டின்ஸ் போகிறேங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். இது இப்போ சொன்ன கேள்வி 2026 கேட்கப்பட்ட கேள்வி. 2026 கடைசியாக நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம் ஏபிபி அசிஸ்டன்ட் பப்ளிக் அது வரைக்கும் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதனால் பாருங்கள். இந்த கேள்வி நல்லா கவனிங்க. ஒரு எண்ணின் 50%, அதே எண்ணின் 85%. இது ரெண்டுத்துல கூடுதல் தான் எண்ணில், அந்த எண்ணின் 60%. நல்லா கவனிங்க. கூடுதல்லாம் கூட்டிக்கணும். ஒரு எண்ணோட 50%, அதே எண்ணின் 85%. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்னா டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க சம் கூடுதல். இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 5 8 5 13. அவ்வளோதாங்க. இதோ 135% தான் 202.5 இன்ட்டு என்ன கேட்குறாங்க அந்த நம்பரோட 60% கேட்குறாங்க. 60ஆல் பெருக்கிட்டோம்னா ஆன்சருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் சார். நான் சொல்கிறது புரியுதா. இதை சிம்பிளை பண்ணால் ஆன்சர். இதை மொத்தம் சிம்பிளை பண்ணிங்கன்னா 90ன்னு கிடைக்கும். ஓகேவா. இதை சிம்பிளிஃபை பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும். 5வது டேபிளில் நீ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. அப்போ ஆன்சர் என்னென்னா சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது தேர்ட் கொஸ்டின்ஸுங்க. இந்த கொஸ்டின் கவனிங்க. 8இன் எத்தனை சதவீதம் 64 ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா. அப்போது 8இன் எத்தனை சதவீதம் 64. அப்போ 8க்கு 64ன்றது எத்தனை சதவீதம்ன்றதால 100ன்னு போடுறேன். புரியுதாங்க. 8க்கு 64ன்றது எத்தனை சதவீதம். 1 8 8 8 64. 8 × 100 800%. எங்கே இருக்குது சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல், உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5 7 8 என்ற வீதத்தில் அமைந்துள்ளன. இந்த இடங்கள் முறையே 40%, 50%, 75% உயர்த்துவதற்கான நெறிமுறைகள் பிறக்கப்பட்டுள்ளன எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ 5 எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 40. இதை 140 அப்படின்னு போடுறேன் ரேஷியோ. அடுத்து என்ன 7 7 இன்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 50 150 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு 8 இன்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 75 175. அவ்வளோதான் சார். இதை மொத்தம் நம்ம மறுபடியும் இதை அடிச்சுட்டா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ அதிகரிக்கிறதுனா 100ஓடு கூட்டி போடணும், குறையுதுன்னா 100லேருந்து கழிச்சு போடணுங்க. பாருங்கள் 1 5 5 3 5 1 0 3 5 மீதி 2 5 25. மறுபடியும் 7 அடிக்கலாமா. ஸோ 5 35 1 7 2 14 1 0. ஓகேவா. மறுபடியும் 5 1 5 5 6 5 30 4 5 20. அப்போது 4 6 8. இங்கே பாருங்கள் 4 இருக்குது 6 இருக்குது 8 இருக்கா. இதை மறுபடியும் அடித்தோம்னா 2:3:4 சரியான ஆன்சர். ஓகேவா. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க 2:3:4. ஸோ பாருங்கள் இது பாருங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனில் ஆன்சர் கரெக்டாக இருக்குது. அடுத்தது
ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. 100ன்னு எடுத்துக்கிட்ட வருமானத்தை முதல்ல 10% உயர்த்தப்படுகிறது 110/100. ரெண்டாவது 10% குறைக்கப்படுகிறது 90/100. இங்கே வர ஆன்சர் 100ஓட அதிகமாக இருந்தால் சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம், 100ஓட கம்மியாக இருந்தால் சேலரி குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். 100 வருதுன்னா மாற்றம் இல்லைன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் 2 0 2 0, இந்த 2 0 2 0, 11 99. பாருங்கள் 100 வந்து 99ஆக மாறுது. இப்போ 100 99ஆக மாறுனா குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 1% குறைவு. எங்கே இருக்குது பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் சார். இது ஆர்எஸ் அவர்கள் இந்த கேள்வி இருக்குது, இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முதலீட்டாளர் 2/3 முதலினத்தில் 4% வருமானத்தையும் 1/4 5%, மீதமுள்ளவற்றில் 6% அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீதம்ன்றத நான் ஃப்ராக்ஷன் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். 2/3 + 1/4 ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாமா? இது ஒரே பெண்ணாக மாற்றுறேன். 4 2 8, 1 3 3, கீழே 12, 8 3 11/12 அதானே? அப்போ மீதம் என்னது என்ன இருக்குது? 1/12 மீதம் இருக்குது மீதி. அவ்வளோதான் சார். இப்போ எல்லாத்தையும் நம்ம பெருக்கி கூட்டிகிட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள் 2/3 அது எவ்வளோ? 4. இது அப்படியே பெருக்குங்க. இங்கே போகிறோம் பாருங்கள். 2/3 × 4 ப்ளஸ் 1/4 × 5. இங்கே பாருங்கள் 1/4 5%. மீதம் இருக்கிறது எவ்வளோ? 1/12. 1/12 × 6%. அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், கீழே இங்கே 12 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ எல்லாமே 12ஆக மாற்றலாமா? 12ஆக மாற்றினா மேலே இங்கே எதால் பெருக்கணும்? 4ஆல் பெருக்கணும். இங்கே பாருங்கள், மேலே இங்கே 4ஆல் பெருக்கிறேன், 12ஆக மாறிடுச்சு. 4 16, 16 × 32 மாறுமா? மேலே 32 ப்ளஸ் கீழே 4 இருக்குது. அப்போ மேலே இங்கே எதால் பெருக்கணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் கீழே 12ஆக மாறும். ஏன்னா இங்கே 12ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் 3 15. ஓகேவா? அடுத்து கீழே ஆல்ரெடி 12 இருக்குது. 1 6 6, கீழே என்ன இருக்குது? 12ன்னு இருக்குது. 32 5 6 மொத்தம் கூட்டுங்க. 53/12 ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், முதல்ல ஒரு கேள்வி பார்த்தோம். ஒரு எண்ணின் 80%க்கும் 60%க்கும் உள்ள கூடுதல் பார்த்தோம். இங்கே வித்தியாசம் இதை கொடுக்குறாங்க. அப்போது 80%, 60%, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 20% தான். எவ்வளோன்னா 1200. அந்த எண் யாது அப்படின்னு கேட்டால் 20% 1200னா இன்ட்டு 100% போட்டால் நமக்கு அந்த எண் கிடைக்கும். ஆனால் அந்த எண்ணோட 25% கேட்குறாங்க இல்லையா? 25ன்னு போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒரு 0 ஒரு 0, 1 2 2 6 2 12, ஒரு 0, 6 25, 4 25 100, 6 25 150, ஒரு 0, 1500. சி தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள். ஓகேவா? புரியுதுங்களா என்னென்னு? பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை, ஆப்சென்டிஸ் எனில் வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 80ல் 25 பேர் வரல. இப்போ எத்தனை பேர் வந்திருக்கான்? 75 பேர் வந்திருக்கான். அவ்வளோதாங்க. 3 25 75, 4 25 100, ஒரு நாள் 4, ஸோ 20, 3 20 60. அப்போ வருகை புரிஞ்சவங்க எவ்வளோ? பி தான் ஆன்சர், 60. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 5:3. மாணவர்கள் 16 தேர்வில் 16%, மாணவிகள் 8% தேர்ச்சி பெறவில்லை. நல்லா கவனிக்கணும். பாய்ஸு கேர்ள்ஸு 5:3 அதானே? பாய்ஸ் எவ்வளோ? 16%, கேர்ள்ஸ் எவ்வளோ? 8% ஃபெயிலு. இங்கே 16, இங்கே 8, 1 8 8 2 8. இது முடிஞ்சால் அடிச்சுக்குங்க. ஓகேவா? அடிக்க முடியல அப்படியே எடுத்துக்குங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 2 10, 1 3 3. அப்போ ஃபெயில் எவ்வளோ? விட்டு மொத்தமாக ஃபெயிலு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 13% ஃபெயிலு. அப்போ பாஸ் என்ன கேட்குறாங்க? மாணவர்களின் தேர்ச்சி பெற்ற பாஸ்ன்னு கேட்குறதால 100 - 13, 87% பாஸு. ஓகேவா? ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது, இங்கே பாருங்கள், முன்னாடி ஃபஸ்ட்டு கணக்கு ஒன்று சொன்ன பாருங்கள், பீட்டர்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அதே தான். பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் அதிகபட்ச மதிப்பெண்ணில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார்.
மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்ணில் 40% பெற்று தேர்ச்சி மதிப்பெண்ணை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் எனில் அது தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்ன அப்படின்னு இங்கே என்ன கேட்குறாங்க, பாஸ் மார்க் என்ன, அது மட்டும் தான் கேட்குறாங்க. நல்லா புரியுதுங்களா? இங்கே மொத்த மதிப்பெண் கேட்கல. நான் என்ன பண்ண போகிறேன், மொத்த மதிப்பெண்ணை கண்டுபிடிச்சிட்டு பாஸ் மார்க் போடுறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு யார், பீட்டர், பிஇ எவ்வளோ 30% வாங்கியிருக்காரு. எவ்வளோ தோல்வி, 10 மார்க்கு குறைவாக வாங்கினதால் தோல்வி. நெக்ஸ்ட்டு பால், பிஏ அப்படின்னு போடுறேன். இவர் 40% வாங்கியிருக்காரு. எத்தனை மதிப்பெண், 5 மதிப்பெண் அதிகமாக வாங்கினதால் பாஸ் ஆகிருக்காரு. இங்கே முதல்ல டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 10%. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கங்க, 25. அவ்வளோதான் சார். 10% 25னா இன்ட்டு 100% போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஒரு 0 ஹையஸ்ட் மார்க் கிடைக்குது. ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோ, மொத்த மதிப்பெண்கள் 250. இப்போ பாஸ் மார்க் கண்டுபிடிக்கிறேன். 280ல் 30% எவ்வளோ, ஏன்னா யாராவது ஒருத்தரை வச்சு கண்டுபிடிக்கலாம். 30%, 2 0 2 0 25 75. இன்னும் எவ்வளோ வாங்கியிருந்தா பாஸு, 10 வாங்கினா பாஸு. 10 ஆட் பண்ணுறேன். ஸோ 85 தான் ஆன்சர். எங்கே இருக்குது, சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது 8th புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸுங்க. அகிலா 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. 80% 576 எனில் மொத்த மதிப்பெண் என்ன பண்ணணும், இன்ட்டு 100ன்னு போடணும். ஒரு 0 ஒரு 0. 1 8 8 5 8 40, 6 8 48, 7 8 56, மீது 1 2 8 16. அப்போ என்ன ஒரு 720. ஏன்னா இங்கே 72க்கு ஒரு 0 இருக்குது பாருங்கள். ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இதுவும் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஏபிசி ஆகியோர் பெறும் ஊதியங்கள் வந்து 33,300ன்னு கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய வருமானத்திலிருந்து 80%, 85%, 75% செலவு செய்கின்றனர். மேலும் அவருடைய சேமிப்பு எவ்வளோ, 7:6:9 எனில் பியினுடைய ஊதியம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏ பி சி இது என்னது, 80 85 75லாம் என்னது செலவு. இப்போ சேமிப்பு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். எவ்வளோ, 20% சேமிப்பு, 15% சேமிப்பு, 25% சேமிப்பு. புரியுதா என்ன பண்ணுறேன்னு, சேமிப்பை கண்டுபிடிக்கிறேங்க. ஓகேவா? இந்த 20% தான் 7, 20% தான் எவ்வளோ சேமிப்பு, 7 மடங்கு இன்ட்டு 100ன்னு போடுறேன். ஒரு 20 20, 20 100, 7 35. அப்போ ஏவோட சேமிப்பு எவ்வளோ, 35 மடங்கு. இந்த 5% தான் 6, 5% தான் 6 இன்ட்டு 100%ன்னு போடுறேன். 2 3 6, 5 3 5, 1 5 5, 25 2 20 எவ்வளோ, ஸோ 40. இதான் என்னது, பியோட ஓகேவா மடங்கு. அடுத்து சி, சி எவ்வளோ, 25. அதுதானே, 25 மடங்கு தான் 9, 25 மடங்கு தான் 9 இன்ட்டு 100ன்னு போட்டால் சியோட வருமானம் கிடச்சிரும். ஒரு 25 25, 4 25 100, 4 9 36. இப்போ 3 பேரோட ஷேர் என்ன, வருமானம் என்ன, ஏவுக்கு 35, பி எவ்வளோ 40, சி எவ்வளோ 36. மொத்தம் கூட்டுங்க, 6 11 1, மீது 1, 4 3 7 7 8, 8 3 11, 111. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, 111 மடங்கு தான் 3000 00 33300ன்னு வரும். ஓகேவா? 33,300. இப்போ யாருக்கு நமக்கு வேணும், பிக்கு வேணும். பின்னா எத்தனை மடங்கு வேணும், பின்னா எது இங்கே 40 மடங்கு வேணும், 40ன்னு போகிறோம். இது 1 மடங்கு, இது 1 மடங்கு, 3 மடங்கா, 3 மடங்கு. அவ்வளோதான் சார். ஸோ பி வேணும்னா 3 ஆல் 12, 1 0 2 0 3 0, 12,000 ஆன்சர். எங்கே இருக்குது, டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம். இது மாதிரி கேள்வி கேட்டால், கம்பேரிஷன் கேட்டாங்கன்னா ஓகேவா, ஆர் டிவைட் 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு 100 அப்படின்னு போடுங்க. ஓகேவா? முதல்ல குறைவுனா கீழே மைனஸ்ன்னு போடுங்க, முதல்ல அதிகம்னா கீழே ப்ளஸ்ன்னு போடுங்க. ஆர்னு என்ன, 25, 25ன்னு போடுறேன். டிவைட் 100, முதல்ல குறைவு தான் சொல்கிறான், -25 இன்ட்டு 100. ஓகேவா? பாருங்கள், 25 75 இன்ட்டு 100, ஒரு 25 25, 3 25 25, அப்போ 100/3, 100/3ன்னு வரும். இதை கலப்பினத்தில் பிரித்தா 33
1/3%. எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிக்கணும். ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் பாய்ஸு கேர்ள்ஸோட ரேஷியோ 5:4. முழு ஆண்டு தேர்வில் 18% மாணவர்களும் 9%, இங்கே 18, இங்கே 9 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை, ஃபெயில் ஆகிட்டாங்க. 2 18, ஓர் 9 9. ஸோ 2 10, ஓர் 4 4. அப்போ ஒட்டு மொத்தமாக ஃபெயில் எவ்வளோ? 14% ஃபெயிலு. அப்போ பாஸ் வேணும்னா 100 மைனஸ் 14. 100ல் 14 போச்சுன்னா எவ்வளோ? 86% பாஸு. எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு மாணவர் ஒரு தேர்வில் 92% மதிப்பெண்களை பெற்றார். அவர் பெற்றது 644. இந்த அகிலான்னு ஒன்று குத்தம் பாருங்கள், அதை டேட்டா மாற்றி குத்துருக்கானுங்க. அவர் பெற்றது 644 எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. 92% தான் 644 இன்ட்டு 100ன்னு போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ 92 எத்தனை மடங்கு வரும்? 7 மடங்கு வரும். நீ வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 7 இன்ட்டு 100 ஆன்சர் 700 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்றார். அவர் 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. 31% வாங்கியிருக்காரு, ஆனால் 12 மார்க் குறைவாக ஃபெயில் ஆயிட்டார். தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. இங்கே பாருங்கள், 31% வாங்கியிருக்காரு, ஆனால் 35% எடுத்தால் பாஸு. அதனால் இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸு? 4% எடுத்தால் பாஸு. இன்னும் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு? 12 மார்க் எடுத்தால் பாஸு. கொஷின்லேயே இருக்குது பாருங்கள், 12 மதிப்பெண் குறைவாக தோல்வி பெற்றாருன்னு. அப்போது 4% தான் 12 மார்க்குன்னா இன்ட்டு 100ன்னு போட்டால் மொத்த மதிப்பெண் கிடச்சிரும். 1 நாள் 4, 3 நாள் 12, 3 இன்ட்டு 100 300 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, இந்த கணக்கு ஒன்று நல்லா கவனிங்க. தேர்வில் மாணவர்கள் அறிவியலில் 80%, கணிதத்தில் 85%, ஓகேவா? அறிவியல் கணிதம் ஆகிய 2 பாடங்களில் 75% தேர்ச்சி பெற்றனர். 40 மாணவர்கள் 2 பாடங்களும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்வு எழுதிய மாணவர்கள், இதை வந்து ஷார்ட்டாக போடலாங்க. ஒன்று 85, இன்னொன்று தனித்தனியாக ஒருத்த 80. மேக்ஸில் இங்கே பாருங்கள், சயின்ஸில் 80, மேக்ஸில் 85, ரெண்டுத்துலையும் எவ்வளோ? 75. அதை மட்டும் மைனஸ்னு போட்டுக்குங்க. அவ்வளோதான் சார். ரெண்டுத்தும் ஒருத்த மைனஸ் போட்டு இதை மொத்தம் கூட்டுங்க. 85ல் 75 போச்சுன்னா 10, 10 + 80 எவ்வளோ? 90. அப்போது பாஸ் வந்து 90. ஓகேவா? அப்போ ஃபெயில் எவ்வளோ? இங்கே பாருங்கள், பாஸ் வந்து 90னா ஃபெயில் எவ்வளோ? 10%. 40 மாணவர்கள் 2 ஃபெயிலு. அப்போது 10% தான் 40 இன்ட்டு 100ன்னு போட்டால் மொத்தம் கிடச்சிரும். ஒரு 0 ஒரு 0, 4 இன்ட்டு 100 400 ஆன்சர். நீங்கள் வென் டயக்ராமில் போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, இங்கே பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் புக்கில் இருக்குது. இதை டேட்டா மாற்றி 3 கேள்வி கிட்ட கேட்டிருந்தானுங்க. ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3 பேஞ்சாக மாறுகிறனில் அந்த அசல் பின்னத்தை காண்க. x/y தான் அசல் பின்னம். தொகுதி அப்படின்னா மேலே, தொப்பி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. மேலே 50% அதிகரிக்கிறது 150, பகுதி 20% குறைக்கிறோம், பகுதினா கீழே, அப்போ 80 = 3/5. புரியுதா சார் என்ன பண்ணியிருக்குன்னு? அதிகரிக்கிறதுனா 100ஓட கூட்டி போகிறேன், குறைனா 100லேருந்து கழிச்சு போகிறேன். ஒரு 0 ஒரு 0. ஓகேவா? இப்போ x/y மட்டும் வேணும் அப்படின்னா அந்த 8 மேலே போயிடும். 3 × 8 கீழே 5 × 5, 1 3 3, 5 3 5, மேலே 8 கீழே 5 25, 8/25 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, இங்கே பாருங்கள், ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 25%, 20% எனில் இதற்கு நிகரான சமானத்தை. இதை நிறைய பேர் இந்த x+y அப்படியும் போடலாம் சார். xy/100 இதில் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? 100ன்னு எடுத்துப்போம். முதல்ல 20% தள்ளுபடினா 75/100, அதுக்கப்புறம் 20% தள்ளுபடினா 80/100. ஓகேவா? ஸோ 2 0 2 0, இந்த ஒரு 0 ஒரு 0, 4 2 8, 5 2 10, 1 5 5, 5 4 5 5 75, 5 நாள் 60. 100 வந்து 60ஆக மாறுதுன்னா இப்போ எவ்வளோ குறையுது? 40% குறையுது. அப்போ தள்ளுபடி எவ்வளோ? 40. ஸோ இந்த ஃபார்முலா போட்டாலும் அதே தான் வரும். எப்படி வரும்?
-25 -20 ப்ளஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் மைனஸ் போட்டால் ப்ளஸ்ஸாக மாறிடும். 20 × 25/100 இதில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணாலும் ஆன்சர் -40 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ எந்த மெத்தடில் ஒன்றா போடலாம் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 8000 25% 20% 10% மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 8000 எடுத்துக்கிட்டேன். 25%னா 25/100, அதில் 20%னா 20/100, 10%னா 10/100. ஒரு 0 2 0 அப்படியே இந்த ஒரு 0, இந்த ஒரு 0க்கு ஒரு 0. ஓகேவா? இந்த ஒரு 0க்கு ஒரு 0. ஓ 2 2 ஐ 2 10, ஓ 5 5 ஐ 5 25. ஸோ ஐ 8 40. எங்கே இருக்குது பாருங்கள், டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை 8:7. 10% 20% முறையே அவர்கள் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் மாணவர்கள் புதிய விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. பாய்ஸு கேர்ள்ஸு இது 8 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 10, அதனால் 110ன்னு போடுறேன். கேர்ள்ஸ் எவ்வளோ 7, இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 20. இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100 கூட்டி போடுறேன், குறைந்தா 100லேருந்து கழிச்சு போகிறேன். பாருங்கள், ஒரு 0 ஒரு 0. 4 2 நாள் 8, 3 நாள் 12, 11 2 22, 3 21, 22:21 எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், வணிகர் ஒருவர் தண்ணீர் கொதிகலனை 18% ஜிஎஸ்டி எவ்வளோ 18% சேவரித்துடன் சேர்த்து இந்த அமௌண்ட்டுக்கு விற்கிறாரு. அப்போது 100 ரூபாய் அசல், ஜிஎஸ்டி ஒரு 18. அப்போ இது எத்தனை சதவீதம்? 118% தான் 10,502. ஸோ அசல் விலை கேட்டால் 100ன்னு போடும். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, ஜிஎஸ்டி மட்டும் கேட்குறாங்கன்னா 18 மட்டும் போகிறோம். அவ்வளோதான் சார். 118% தான் இந்த அமௌண்ட்டுன்னா இன்ட்டு வெறும் 18% கண்டுபிடிக்கிறேன். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா டேரெக்டாக 1602ன்னு கிடைக்கும் சார். சிம்பிளிஃபை பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். போகிற மெத்தட் சொல்லித்தரேன். டேட்டா மாதிரி எப்படி கேட்டாலும் போட தெரியணும், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது, மேலும் அதுக்கு அடுத்த வருடத்தில் 5% குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் இது அப்படின்னா முதல் ஆண்டில் முன்னாடி கேட்குறாங்கன்னா தலைகீழ போடணும். 9 9 7 5. முதல்ல 5% அதிகரிக்கிறதா, அப்போ 105 மேலே 100ன்னு போடணும், கீழே 105ன்னு போடணும். அதுக்கு அடுத்த ஆண்டில் 5% குறைகிறதா, மேலே 100ன்னு போடுறேன், கீழே ஏன் எல்லாம் தலைகீழ போடுறேன் தெரியுதா? ஸோ கடைசியாக இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஆரம்பத்துலன்னு கேட்குறாங்க, முன்னாடி கேட்டால் தலைகீழ போடணும். நீங்கள் ஒன்றா இந்த 105 95 பெருக்கி பாருங்கள், இந்த அமௌண்ட் வரும். நீங்கள் ஒன்றா 105 95 பெருக்குனீங்கன்னா 9 9 7 5ன்னு வரும். அப்போ இது மொத்தம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 100 × 100 ஆன்சர் என்ன 10,000 ஆன்சர். ஓகேவா? எங்கே இருக்குது பாருங்கள், டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த ஆர்எஸ்ஆரால் இருக்க கேள்வி ஒரு வாட்டி கேட்டாங்க. இதையும் இசட்டுக்கு வந்து வேல்யூ x²/y² எனும்போது எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இசட் எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு 100ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்யும் 100ன்னு எடுத்துக்கிறேன். முதல்ல இசட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கிறேன். மேலே x², 100 × 100, கீழே ஒய்யா 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இசட்டோட வேல்யூ 100ன்னு கிடைக்குது. இப்போ ரெண்டுமே 10% அதிகரிக்கிறது. 100க்கு 10 அதிகரிச்சான்னா ஒரு 110ஆ 110, ஒய்யும் 10 அதிகரிக்கிறது 110. இப்போ புதுசாக இசட்டோட மதிப்பு என்ன, மேலே x², 110 × 110, கீழே 110, ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 110ன்னு வரும். 100 பழைய இசட்டு 100, ரெண்டாவது இசட்டு 110, 100 110ஆக மாறி இருக்குது. எவ்வளோ அதிகரிச்சிருக்கு 10 அதிகரிச்சிருக்கு. அப்போ ஆன்சர் என்னென்னா 10%. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. 5 டசன் என்னன்னு அர்த்தம், 5 × 12, டசன்னா 12, 12 60 முட்டை வாங்கினார். அதில் 45 முட்டை நல்ல முட்டை. 60ல் 45 போச்சுன்னா மீதி எவ்வளோ 15 முட்டை தான் கெட்டு போயிருக்கு. அதானே? இப்போ டோட்டலாக 60ல் 15% கேட்குறதால 100. ஏன்னா என்ன கேட்குறாங்க, கெட்டு விட்ட முட்டைகள் சதவீதம். ஸோ எவ்வளோ கெட்டு போச்சு, 60ல் 5 கெட்டு போச்சு. ஒரு 0 ஒரு 0.
I2 10 3 6 1 3 3 I3 5. ஸோ ஐயஞ்சு 25% கெட்டு போயிருக்கு. எங்கே இருக்குது 25? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்க, முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடஞ்சி போச்சு. முதல்ல 25 20 உடஞ்சிச்சா, 25 விருந்தினர்களுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டது. 25 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 5 45 45% முடிஞ்சு போச்சு. அப்போ மீதி இருக்கிறது எவ்வளோ? 100லேருந்து 45 போச்சுன்னா 55 தான் மீதி இருக்குது, அதானே? அப்போது மீதி 22 முட்டைகள் உள்ளன. ஸோ 55% தான் 22, மொத்தம்னா இன்ட்டு 100. 2 பதினொன்று 22, ஐ பதினொன்று 55, 1 5 5 25 100, 2 20 40. அந்த கூடையில் இருந்த மொத்த முட்டைகள் எத்தனை? 40 சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கவனிங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க, இப்போ மொத்தம் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாங்க. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவர்களும் தேர்ச்சி எழுதினர். 900 600. இது ரேஷியோவில் அடிச்சோம்னா 2 0 2 0 3 3 9 2 3 6. இது என்னது? பாய்ஸு கேர்ள்ஸு. ஓகேவா? அத்தேர்வில் 70% மாணவர்களும் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் 85% மாணவிகளும். ஓகேவா? இது அடிக்கலாமா? 16 5 என்பது 17 5 55. இது 14 5 70. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 14 3 42. இது 12 34. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 76. இது பாஸா ஃபெயிலா? பாஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதானே? அப்போது எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம். ஸோ 100லேருந்து 76 கழிச்சிங்கன்னா 24% ஃபெயிலு. ஓகேவா? எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின்ஸு இங்கே பாருங்கள். ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 350 செலவிட்டு ஜிஎஸ்டி வரியாக 5% செலுத்தியது எனில் மத்திய மற்றும் மாநில வரி ரெண்டே பிரித்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. முதல்ல 350 5% கண்டுபிடிக்கிறேன் பை 100. ஓகேவா? அதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம். ஒரு 0 ஒரு 0, 1 5 5 2 5 10. அப்போ 35 பை 2 அப்படின்னா என்ன வரும்? 17 17.5 ரூபா ஜிஎஸ்டி கிடைச்சிருக்காங்க. இதில் இன்னும் பாதியாக பிரிக்கணும். ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட் பாதி பாதியாக பிரித்தா என்ன வரும் அப்படின்னா 8.75 ரூபா. அதனால் 8 8 16 முக்கா 1.5. ஓகேவா? 8.75 என்ன அர்த்தம்? 8.75 ஆன்சர். ஓகேவா? ரைட்டுங்க. அடுத்தது இப்போ இந்த கணக்கு இப்படி தான் போட்டேன், அது அப்படிட்டோ. நெக்ஸ்ட் அடுத்த பாருங்கள். ஒரு சுண்ணாம்பு கட்டில் கால்சியம், கார்பன் மற்றும் ஆக்சிஜன் 10 3 12 என்ற விகிதத்தில் உள்ளது. கார்பன் சதவீதம் இது மொத்தம் கூட்டுங்க. கூட்டினோம்னா 12 ஒரு 3 15 25. அவ்வளோதாங்க. 25ல் கார்பன் கேட்குறாங்க. கார்பன் என்ன? 2வது தானே? 3 இன்ட்டு 100. 1 25 25 4 25 100 3 நாள் 12%. எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? இப்போ ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன். என்ன பண்ணுறாங்க? 25 ரூபா திருப்பி கொடுத்துட்றாங்க. ஏன்னு கேட்டால் அந்த கடையில் 20% டிஸ்கவுண்ட்டுன்றாங்க. அப்போ 20%க்கு உண்டான அமௌண்ட்டு தான் 25 ரூபா. அப்போ 20%க்கு உண்டான அமௌண்ட்டு தான் 25 ரூபா. அசல் விலைன்னு கேட்டால் இன்ட்டு 100ன்னு போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. ஓர் 20 20 ஐ 20 100 ஐ இன்ட்டு 25 125. இதுதான் அசல் விலை. ஓகேவா? எங்கே இருக்குது 125? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இப்போ நல்லா கவனிங்க. 7/4 சதவீதமாக மாற்றுக. 7/4 சதவீதம்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு 100ன்னு போடணும். ஒரு நாள் 4 25 நாள் 100 7 25 எவ்வளோ? 175%. பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது 2005 ஒரு கிரிக்கெட் உலகக்கோப்பையின் டிக்கெட் பார்த்தோன்னா 1500 ரூபா. இப்போது 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ புதியது என்ன? 1500. ஓகேவா? இன்ட்டு 18 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? 118/100. 2 0 2 0 அவ்வளோதான் சார். ஸோ 15 118 பெருக்குனீங்கன்னா 1725
70ன்னு கிடைக்கும். சி தான் சரியான ஆன்சர். இல்ல சார் 1500க்கு நம்ம 18% தனியா கண்டுபிடிச்சு எத்தாந்து 1500 கூட ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். நான் டைரக்ட்டா ஒரே ஸ்டெப்ல போடுறேன். பார்த்துக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது. கவின் 25க்கு 15 மதிப்பெண்களை பெற்றார். அதில் சதவீதம் என்ன? 25க்கு 15 வாங்கியிருக்கார். சதவீதம் கேட்டா இன்ட்டு 100. ஒரு 25, 25, 4, 25, 100. 5 நாள் 60%. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி 7th புக்கில் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக 2-3 வாட்டி டேட்டா மாற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு தண்ணீர் தொட்டியில் கொள்ளளவு 150 லிட்டர். கொள்ளளவுன்னா என்ன? டோட்டலாக எவ்வளோ வால்யூம். அப்போது 100% தான் எவ்வளோ? 150 லிட்டர். அதானே? அதில் தற்போது 40% நிரம்பி உள்ளது. அப்போ நல்லா கவனிக்கணும். 40 ஃபில் ஆகிருக்கு. 70% ஃபில் ஆகணும். இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? ப்ளஸ் 30% இன்னும் தேவைப்படுது. அதானே? அப்போது 100% 150 லிட்டர்னா நம்மளுக்கு எத்தனை சதவீதம் தேவை? 30% தேவை. இப்போ பாருங்க 100% 150 லிட்டர்னா நம்மளுக்கு இன்னும் எத்தனை சதவீதம் தேவை? 30% தேவை. 2 0 2 0 3 45 லிட்டர் தேவை. ஓகேவா? எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. ஒருவர் 300க்கு 75 மாம்பழங்களை வாங்கினார். அதில் 50 மாம்பழங்களை ரூபாய் 300க்கு விற்பனை செய்தார் எனில் அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின்பு அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் 75 மாம்பழம் 300க்குன்னு வாங்குறாரு. ஆனால் 50 மாம்பழத்துக்கே 300 ரூபாய்க்குன்னு விற்கிறாரு. ஓகேவா? அப்போ அவருக்கு என்னது லாபம் தானே? அப்போது எவ்வளோ லாபன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் 300 × 75 டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 22,500. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 300 × 50 சேல்ஸ் பண்ணுறாரு 15,000. ஓகேவா? அப்போ 7,500 லாபம். அப்போது 7,500 நான் என்ன பண்ணுறேன்? 300ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா 300 தானே? 2 0 2 0 நல்லா கவனிங்க. இந்த கணக்கை இப்படி போகிறத விட இன்னும் ஷார்ட்டாக போடலாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிளாக யோசிக்கலாம். இங்கே பாருங்கள் 300க்கு 75 மாம்பழம் வாங்குறாரு. அதானே? அப்போது 300 டிவைட் 75. ஒரு மாம்பழம் எவ்வளோ? சும்மா 4 மடங்குன்னு வருமா? 4 ரூபாய்க்குன்னு வாங்குறாரு. அதே 300க்கு 50 மாம்பழம். அப்போ ஒரு மாம்பழம் எவ்வளோ? 6. ஸோ 4 மாம்பழம் வாங்குறாரு, 6 மாம்பழம் சேல்ஸ் பண்ணுறாரு. அதாவது 4 ரூபான்னு வாங்கி 6 ரூபான்னு சேல்ஸ். அப்போ லாபம் எவ்வளோ? 2 ரூபா லாபம் ஒரு பழத்துக்கு. அதானே? மொத்தம் எவ்வளோ பழம்? 75 பழம். 75 × 2 எவ்வளோ? 150 ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. புரியுதா என்னன்றதா? ஸோ 300 ரூபாய்க்கு 75 மாம்பழம் வாங்குறாரு. ஒரு மாம்பழம்னா 75 டிவைட் பண்ணுறோம். ஒரு மாம்பழம் ரேட்டு 4 ரூபா. அதே 300க்கு 50 மாம்பழம் விற்கிறாரு. அதானே? அப்போ ஒரு மாம்பழத்தை எவ்வளோ விற்கிறாரு? 6 ரூபான்னு விற்கிறாரு. 4 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 2 ரூபா லாபம். அவர் வாங்கின பழம் எவ்வளோ மொத்தம்? 75 பழம். 75 2ஆல் பெருக்கிறேன் 150 ரூபா. அவருக்கு மொத்தம் லாபம் கிடச்சிருக்கு. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஸோ 250 லிட்டரின் 12% என்பது எக்ஸின் 150 லிட்டருக்கு சமம். 250 லிட்டரின் 12% என்பது எக்ஸின் 150 லிட்டருக்கு சமம். அவ்வளோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஒரு 0 ஒரு 0 3 5 5 25 1 3 4 12 4 20%. ஓகேவா? 20 எங்கே இருக்குது பாருங்கள். சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 16% பேர் வருகை புரியவில்லை. அதானே? 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல 50ல் 14% கண்டுபிடிப்போம். ஆப்ஷன்ஸ் அதானே? ஆப்ஷன்ஸ் நான் முதல்ல போடுறேன். 14% 14 பெண்டட். இது 1 மடங்கு 2 மடங்கு 1 2 7 2 14. அப்போ 7 பேர் ஆப்சென்ட். அப்போ ப்ரெசன்ட் எவ்வளோ? 50 - 7 43 பேர் ப்ரெசன்ட். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 25 மாணவர்களில் 72% பேர் என்னது? கணித பாடத்தில் திறமையானவர்கள். அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 25 பேர் இன்ட்டு 72 பேர் திறமை. அப்போ திறமை இல்லாதவங்க எவ்வளோ? 28/100. புரியுதுங்களா என்னன்றதா?
72% பேர் திறமை. அப்போ திறமை இல்லாதவங்க எத்தனை? 28 தானே? ஏன்னா 100லேருந்து 72 கழிச்சுங்க 28ன்னு வரும். இது சுருங்க ஓர் 25 25 4 25 100 ஒரு நாள் 4 7 நாள் 28. அப்போ 7 ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. 48 48% என்பது 48 48% என்பது எக்ஸின் 64%க்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. 8ஆல் 6 8 48 8 8 64 ஓர் 8 8 6 8 48. அப்போ 6 6 36 எக்ஸு எங்கே இருக்குது 36? டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்க. ராணி 100 பழங்களை 320க்கு வாங்கினார். ஒரு டஜன் 60க்கு விற்றார் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது 100 வாழைப்பழம் 320. ஒரு வாழைப்பழம் எவ்வளோ? 320 டிவைட் 100. அப்போ 3.20 பைசான்னு ஒரு மாம்பழம் வாங்குறாரு. அதானே? ஒரு டஜன் 60 அப்படின்னா 60/12. ஒரு 12 12 ஐ 12 60. ஸோ 3.20க்குன்னு வாங்கி 5க்கு சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போ லாபம் தான், அதானே? அப்போ லாபம் எவ்வளோ? இந்த 3.20 5க்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 5.00 3.20 ஒரு 0 10ல் 2 போச்சுன்னா 8. ஸோ 1.8 1.8 இல்லை லாபம். கீழே 3.20 அசல் இன்ட்டு 100. இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0னா பாயிண்ட்டை தூக்கிடலாம். 18 32 இன்ட்டு 100. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 56 1/4ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? எதுனா டி தான் சரியான ஆன்சர். நீங்கள் சுருக்கணும். எதால்? 2ஆல் அடிச்சு இல்லை 4ஆல் அடிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். 4ஆல் 25 நாள் 100 8 நாள் 32. இது ரெண்டுத்தையும் பெருகிட்டு 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது ஆன்சர் கிடச்சிருங்க. பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. 25% குறைச்ச பிறகு 120 கிடைக்குது. ஓகேவா? அப்போ 75% தான் 120. அந்த எண் கேட்டால் என்ன வரும்? இன்ட்டு 100ன்னு போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. புரியுதா? இதெல்லாம் எக்ஸ் வச்சுலாம் போடாதீங்க, ரொம்ப பெருசாக போகும். 25% குறைச்சா 120. 3 25 75 4 25 100. ஒரு 3 3 4 3 12 ஒரு 0 4 நாள் 16. அப்போ அந்த எண் யாது? 160. சி தான் சரியான ஆன்சர். ஓகே, பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு பள்ளியில் 1400 மாணவர்களும் 420 மாணவிகள் பயில்கின்றனர். ஓகேவா? பள்ளியில் மொத்த பள்ளியில் மாணவர்களின் சதவீதம். இதை மாணவர்கள் மாணவிகள் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். டோட்டலாக 1400 ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேவா? இதில் கேர்ள்ஸ் எவ்வளோ? 420. அப்போ பாய்ஸோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்குறாங்க. பாய்ஸோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அதானே? ஓகேவா? முதல்ல கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா? 420 டிவைட் 1400 இன்ட்டு 100. 2 0 2 0. ஓகேவா? கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு மடங்கு 14 42 ஒரு 0. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 30% கேர்ள்ஸ்னா பாய்ஸ் எவ்வளோ? 70%. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி பாருங்கள். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுத்தம்பருப்பின் விலை 96 எனில் அசல் விலையை கண்க. இந்த 96ன்றது விலை உயர்ந்த பிறகு வரது. 20% விலை உயர்வு. இப்போ 90 விலை உயர்வுனா 120%. 120% தான் 96 இன்ட்டு 100ன்னு போட்டால் நம்மளுக்கு அசல் விலை கிடச்சிரும். ஒரு 0 ஒரு 0. ஒரு 12 12 8 12 96. 8 இன்ட்டு 10 எவ்வளோ? 80 ஆன்சர். ஸோ பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 26% உண்டான கிராம் வந்து 260 நமக்கு தேவை. இன்ட்டு 100ன்னு போட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும். ஒரு மடங்கு இது 10 மடங்கு. 10 இன்ட்டு 100 1000 கிராம். அப்போ 1000 கிராம் எடுத்துக்கிட்டோன்னா 260 கிராம் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? எங்கே இருக்குது 1000? சி தான் சரியானது, பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது 200ன் அரை சதவீதம் எவ்வளவு? 200 அரை சதவீதம் என்ன அர்த்தம்? அரை சதவீதம்னா பை 100.
இங்கே பாருங்கள் 2 0 2 0 இந்த 2 2 அடிபட்டு போச்சு. அப்போ எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சர் என்ன 1. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. 10,000த்தின் 25% மதிப்பெண் 15% மதிப்பெண்ண. ஸோ 10,000 கொடுத்துருக்காங்க. 25%னா 25/100 இன்ட்டு 15%னா 15/100. 10,000 10,000மும் அப்படியே கேன்சல் ஆகிடும். 100 100. 25 15 பாருங்கன்னா 375 ஆன்சர். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கணக்கு நான் ஆல்ரெடி முன்னாடி போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த கேள்வி கவனிங்க. 2/ஏயின் இங்கே பாருங்கள், ஏயின் 2/3 பங்கு பியின் 75 பங்கு சமம். ஏ 2/3 2/3, பியின் 75% 75/100. 3 25 75, 4 25 100. ஸோ ஏ 2a/3 = 3b/4. இப்போ ஏவுக்கு கீழே இருக்குது, பி கீழே தான் சதவீதம், அதான் பர்சன்ட் ரேஷியோ. இது 2 இங்கே பெருக்கிட்டு 3 இங்கே பெருக்கிடுங்க. ஏவுக்கு கீழே 9 = பிக்கு கீழே 8. பாருங்கள், இந்த 2 இங்கே போயிடுச்சு 9. அப்போ ஏவுக்கு கீழே இருக்குது ஏவோட ரேஷியோ, பிக்கு கீழே இருக்குது பியோட ரேஷியோ. அப்போ 9:8 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு எண்ணின் 60%லேருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், ஆன்சர் 200 போட்டுருவோம். ஒரு எண்ணின் எக்ஸு 60%, 60/100, 60 கழித்தால் 60 கிடைக்கிறது. ஓகேவா, இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 60 இங்கே பாருங்கள், 60x / 100 = 120. இந்த -60 அந்த பக்கம் போயிடுச்சு. ஒரு 60 60, 2 60 120. அப்போ எக்ஸோட வேல்யூ 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 200 ஆன்சர். எங்கே இருக்குது, டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது ஏயின் 10% என்பது பியின் 12%க்கு சமம். ஏயின் 15% என்பது பியின் எந்த சதவீதத்துக்கு சமம்? 10 12 மாறுதுன்னா 15 எப்படியா மாறும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நேர்மாறலாம் போகிறோம், நேர்மாறலாம் பின்னத்தில் போகிறோம் இல்லையா? 10 12 மாறுது, 15 எப்படியா மாறும்? ஸோ 2 5 10, 3 5 15, 1 2 2, 6 2 12, 3 18%. எங்கே இருக்குது, பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், இதுவும் 48 40% நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். 36 ஆன்சர் வரும் பார்த்துக்குங்க. ஓகேவா, இது தனி வட்டி கணக்கு. இங்கே பாருங்கள், ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான் இது பார்த்துக்குங்க. அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா 10,000த்தில் இந்த கணக்கும் போட்டுட்டேன். ரிப்பீட்டட்லாம் டைரெக்டாக போகிறவங்க தள்ளிடுறேன் பார்த்துக்குங்க. இந்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், கொஞ்சம் நல்லா கவனிங்க. எப்படி போகிறன்றதை கொஞ்சம் நல்லா கவனி பாருங்கள். ஆஷிஷ் 32,000 ஆரம்ப முதலிட்டு ஒரு புத்தக கடையை திறந்தார். முதல் ஆண்டில் அவருக்கு 5% நஷ்டம் ஏற்படுகிறது. இருப்பினும் 2வது ஆண்டில் 10% லாபம், 3ஆம் ஆண்டில் 12% உயர்ந்தது. 3 வருடங்களுக்கு கழித்து அவரின் நிகர லாபம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ 32,000 நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, முதல்ல 5% ஏழ்ப்பா 95/100. அடுத்து 10% லாபமா 110/100. அடுத்து 12% லாபமா அப்படின்னா என்ன வரும், 112.5/100. அவ்வளோதான் சார். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சருங்க 5,620ன்னு ஆன்சர் கிடச்சிருங்க. முடிஞ்சு போச்சுங்க. சிம்பிளிஃபை பண்ணுறது நீங்கள் தாங்க பண்ணணும். ஸோ இதை அடிக்கணும், 2 0க்கு 2 0 அடிச்சிடணும். இதுக்கு இந்த ஒரு 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, மேலே இருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கிடுங்க, 2 சாந்தலை புள்ளி வச்சுருங்க, இது ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, இப்போ பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏபி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் 192 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். ஏபி 2 பேர் எலெக்ஷனில் டிஃப்ரென்ஸாக எவ்வளோ, 192 வாக்கு வித்தியாசம். மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் 58%. ஏ 58 வாங்குறாருன்னா பி எவ்வளோ, 42 வாங்கியிருப்பார். அப்போ 42%க்கும் 58%க்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 58 42. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 6 16. அப்போ இந்த 16% தான் 192. புரியுதுங்களா? பாருங்க, 16% 192. மொத்த வாக்குன்னு கேட்டால் இன்ட்டு 100. ஓகேவா, 16 112 அடிச்சு 4ஆல் அடிச்சிங்கன்னா 12ன்னு வரும். அது 100ஆல் பெருக்குங்க, 1200 ஆன்சர். எங்கே இருக்குது, பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா,
பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டிற்கு 20,000 25,000 அதிகரிக்குது. அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 5,000 அதிகரிச்சிருக்கு. சதவீதம் நம்மளுக்கு வேணும்னா டிஃப்ரென்ஸை மேலே போடணும். ஸ்டார்டிங் வேல்யூ எவ்வளோ? 20,000 கீழே போடுறேன் இன்ட்டு 100. 1 0 2 0 3 0 1 0 2 0 3 0 இந்த 1 0 1 0 கேன்சல் ஆகிடுச்சு. 1 2 2 I 2 10 5 25%. எங்கே இருக்குது 25? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ஏபிசி என்ற 3 வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் இந்த வாக்கு வாங்குறாங்க. வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதம் 153, 245, 102. இதை மொத்தம் கூட்டினீங்கன்னா 500ன்னு வரும். ஸோ யார் ஜெயிச்சிருப்பார்? ஏபிசி பி தானே ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா அவர் தான் 245 ஹையஸ்ட்டு. ஸோ அவரோட வாக்கு போடுறேன். மொத்த வாக்கு 500ன்னு போடுறேன். சதவீதம்னு கேட்குறதா இன்ட்டு 100. 2 0 2 0 245 5ஆல் 1 5 5 4 5 20 9 5 45. ஸோ 49% தான் ஜெயிச்சவர் வாங்கியிருக்காரு. பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 16,000 தற்போதைய மதிப்புள்ள ஒரு இயந்திரம் தன் மதிப்பில் ஆண்டுக்கு 10% குறையுது. ஒரு வருஷத்துக்கு 10% குறையுதுங்க. ஓகேவா? எத்தனை ஆண்டுகளில் பாதி மதிப்பாகும்? பாதி மதிப்புன்னு என்னங்க? 50% குறையணும். அப்போது 10% குறையத்துக்கு ஒரு வருஷம் தேவைப்படுதுன்னா 50% குறையத்துக்கு எத்தனை வருஷம் தேவைப்படும்? 5 வருஷம் தேவைப்படும். முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். அவ்வளோதான். புரியுதுங்களா? இங்கே பாருங்க என்ன கொஷின்ஸ் புரியுதா? ஸோ ஆண்டுக்கு 10% குறையுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா ஸோ 5 வருஷத்துக்கு பாருங்கள். இல்லைனா இப்படி புரிஞ்சுக்குங்க, 10% குறையத்துக்கு ஒரு வருஷம் தேவைப்படுது. 50% குறையத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது? அவ்வளோதாங்க. 1 0 1 0 1 5 5. இதை வந்து கணக்கு போடாமல் மைண்ட்லேயே சொல்லிட்டு போயிடலாங்க. ஓகேவா? பாதினா 50%. 10%க்கு ஒரு வருஷம், 50%க்கு 5 வருஷம். முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 250 லிட்டர்னு 12%, 150 லிட்டர்னு எத்தனை சதவீதம் சமம்? 250 12%, 150 லிட்டர் எத்தனை சதவீதம்? அவ்வளோதாங்க. 1 0 1 0 3 5 5 25 1 3 3 4 3 12 4 5 20. அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு பள்ளியில் 560 சிறுவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் சிறுமிகளின் சதவீதம் காண்க. ஓகேவா? இப்போது 240 நம்ம முதல்ல இந்த 500லேருந்து 320 கழிச்சிட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? பாய்ஸ் இது. ஓகேவா? கேர்ள்ஸ் நம்மளுக்கு வேணும்னா 500ல் 320 240 கிடைக்குமா? அவ்வளோதாங்க. 240 டோட்டலாக 500 இன்ட்டு 100 கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ 240 5ஆல் 560ங்க. இது நல்லா கவனிக்க, நான் 500ன்னு போட்டேன். அப்படியே இருங்க. கீழேன்னா ஒரு 560 இன்ட்டு 100 1 0 1 0. ஓகேவா? புரியுதா? அடுத்த நாடுக்கெலாம் 5ஆல் 2 2 2 2 10 2 2 4 8 2 16 மறுபடியும் 2ஆல் 14 2 28 1 2 2 2 2 4 1 0 மறுபடியும் 7 2 14 6 2 12 1 0. அப்போ 5300 300/700. இது சிம்பிளை பண்ணோம்னா 42.86. இந்த கணக்கை 2 முறை இதுவரை கேட்டிருப்பானுங்க. டெசிமல்லையும் கேட்டிருப்பானுங்க, கலப்பினத்தில் வச்சு கேள்வி கேட்டிருப்பானுங்க. பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த 300/7 நீங்கள் டெசிமல் எடுத்திங்கன்னா இது வரும். சம்டைம்ஸ் கலப்பினத்துலையும் கொடுத்தாங்க. பார்த்துக்குங்க. அடுத்தது 2 தொடர் தள்ளுபடிகள். நல்லா கவனிக்கணும். 2 தொடர் தள்ளுபடிகள் 20 25 எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஏற்கனவே இந்த மாடலில் போட்டிருக்கேன் சார். ஓகேவா? -20 -25. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுவும் மைனஸ் இது மைனஸாக ப்ளஸ்ஸாக மாறிடும். 20 × 25 டிவைட் 100. அப்போ இது என்ன வரும்? 45. 1 25 25 4 25 100 1 நாள் 4 5 நாள் 20 ப்ளஸ் 5. அப்போ -40ன்னு கிடைக்கும். அப்போ 40% தள்ளுபடி. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஒரு நாள்னா 24 மணி நேரமா? 24 × 100. அவ்வளோதான் சார்.
இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா கலப்பினத்தில் அது பி ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2 10 12 24 52 100 6 2 12 25 2 3 2 6. ஸோ 25 125/3 41 2/3%. எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு, நான் இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தேன், டேட்டா மாறுது. கொள்ளளவு எவ்வளோ? 50 லிட்டர். கொள்ளளவு அப்படின்னா என்ன? 100% தான் 50 லிட்டர். அந்த தண்ணீர் தொட்டில் தற்போது 36% இருக்குது. இன்னும் எவ்வளோ தேவை? 50% தேவை. அப்போ கூடுதலாக இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? 20% தேவைப்படுது. 100% 50 லிட்டர்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னா 20% தான் தேவை. அவ்வளோதாங்க. 2 0 2 0 2 10 லிட்டர் இன்னும் தேவைப்படுதுங்க. முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸ் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக போக்குங்க. இது மாதிரி ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும், பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கணக்கு ஆல்ரெடி போட்டோம். ஒரு எண்ணில் 60லேருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கிறேன். 200 முன்னாடி போட்டோம் பாருங்கள், அதே தான். இதுவும் பாருங்கள், ஒரு நபரின் வருமானம் 10,000 அதிகரிக்கப்பட்டு பின்பு 10,000. இந்த மாடல்லையும் போட்டுட்டேன், பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். ஒரு பூச்சட்டி ஒன்றை 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற எவ்வளோ ரூபாய்க்கு விற்க வேண்டும்? இந்த 528க்கு லாபத்தில் விற்றுருக்காங்களா, நஷ்டத்தில் விற்றுருக்காங்களா? லாபம் எவ்வளோ? 20. லாபம்னா 100 கூட்டி போடு. அப்போ 120% தான் 528. இன்னும் எவ்வளோ லாபத்தில் விற்கணும்? 25னா 125% எவ்வளோ? இவ்வளோ தானுங்க. இதை சிம்பிளை பண்ணிவிட்டேன் ஆன்சரு சார். ஓகேவா? இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 550ன்னு ஆன்சர் கிடச்சிரும். இது சிம்பிளை பண்ணணும். ஓகேவா? பண்ணிட்டீங்கன்னா பி சரியான ஆன்சராக கிடைக்கும். போகிற மெத்தடு சொல்லிடுறேன், வழிமுறை சொல்கிறேன். சிம்பிளை பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது 400 30% இருந்த மாடல்லாம் நிறைய போட்டிருக்கோம். 400 30%னா 30/100, 25%னா 25/100, 2 0 2 0. ஓகேவா? ஒரு 25 25 4 25 100, 4 நாள் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஆன்சர் என்ன? 30. எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கவனிங்க. 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பெண். இந்த எக்ஸ்ன்றது எத்தனை சதவீதம்? 600ல் 450ன்றது எத்தனை சதவீதம்? அவ்வளோதாங்க. எத்தனைனா என்ன பண்ணும்? இன்ட்டு 100ன்னு போடும், முடிஞ்சு போச்சு. நீ இது எக்ஸ் வச்சு போட்டாலும் அதே தான் ஆன்சர் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450. அதானே எக்ஸ்ன்னு என்ன? எத்தனை சதவீதம் தானே கேட்குறாங்க. அப்போ 600ல் 450 எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. 2 0 2 0. 1 6 6 7 6 42, மீதி 3 5 6 30. அப்போ ஆன்சர் என்ன? 75. அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன? 75. சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்தது ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாது? 25% குறைச்சா 120. அப்போ 75% தான் 120 இன்ட்டு 100ன்னு போட்டால் அந்த எண் கிடச்சிரும். 4 25 100, 3 25 75, 1 3 3, 4 3 12, 1 0, 4 4 16, 160 ஆன்சர். ஓகே, பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. சமான தள்ளுபடி என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதுவும் அதே தான். 10% குறையுது, 10% அதிகரிக்கிறது, இந்த மாடல் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு கடைக்காரர் ஒவ்வொன்றும் 10 ரூபாய்ன்னு 200 பல்பு வாங்குறாரு. அதானே? 10 ரூபாய் 200 பல்பு வாங்குறாரு. ஒவ்வொன்றிலும் 5 பல்புகள் பழுது. அவற்றில் 5 பல்புகள் பழுது என கண்டறியப்பட்டு தூக்கி எறியப்படுகிறது. மீதி ஒவ்வொன்றும் 12 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு ஏற்பட்ட லாபம் நஷ்டம் கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்கள், 200 பல்பு வாங்குறாரு. ஒரு பல்பு 10 ரூபா. ஸோ 2000 கொடுத்து வாங்குறாரு. 5 பல்பு கெட்டு போச்சு, தூக்கி போட்டார். மீதி எவ்வளோ இருக்கும் அவர்கிட்ட? 195 பல்பு தான் இருக்கும். ஒரு பல்பு 12 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாரு. இதை பெருக்கிட்டிங்கன்னா 2340 ரூபா. அப்போ 2000 வாங்கி 2300 40 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ லாபம் தானே? இப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 340 ரூபா தான் லாபம். அசல் எவ்வளோ? 2000 இன்ட்டு 100. அவ்வளோதான். 1 0 2 0. இந்த 1 0 1 0. 2 2 17 2 34. அப்போ ஆன்சர்னா 17%. எங்கே இருக்குது பாருங்கள், 17%. சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு ஆடையின் விலை
2100லேருந்து 2520 அதிகரிக்கிறது அதிகரிப்பு சதவீதம். டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 420. அதை மேலே போடுறோம். ஸ்டார்டிங் 2100 கீழே போடுறோம். இன்ட்டு 100ன்னு போட்டோம்னா 20% ஆன்சர் வரும். ஸோ எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு எண்ணின் 16 2/3% 40 எனில் முதல்ல 16 2/3 என்ன? 16 48 50/3. ஸோ 50/3% தான் 40 இன்ட்டு அந்த எண் எதுனா என்ன பண்ணணும்? 100ன்னு போடணும். இங்கே பாருங்கள், கீழே பின்ன எடுத்தாலும் இந்த 3 தூக்கி மேலே போட்டுக்குங்க. 40 × 3 டிவைட் 50 இன்ட்டு 100. ஓர் 50 50 2 50 100. அப்போ 3 2 6 6 4 24 240 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 0.07% பின்னமாக மாற்றுக. 0.07% இன்ட்டு 100. இது என்ன மீனிங்? 7/100ன்னு அர்த்தம். அதானே? இன்ட்டு 1/100. இதை மொத்தம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7/10,000. அவ்வளோதாங்க. 7/10,000 எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு பொருளின் வாங்கிய விலை விற்ற விலை ஆகியவற்றை விகிதம் கொடுத்துட்டு லாபசாதம் 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு அர்த்தங்க. வேறு ஒன்றும் இல்லை. வாங்கிய விலை விற்ற விலையோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிற அப்போ எவ்வளோ லாபம்? 1 லாபம். அப்போ லாப சதவீதம் வேணும்னா லாபத்தொகை மேலே போடுறேன், அசல் 4 கீழே போடுறேன், இன்ட்டு 100. ஒரு நாள் 4, 25 நாள் 100. அப்போ ஆன்சர் என்ன? 25%. சி தாங்க சரியான ஆன்சர். பார்த்துக்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த கணக்கு ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். ஜிஎஸ்டி தனியாக, ஸ்டேட்டு சென்ட்ரல் தனியாக பிரித்து போகிறது எப்படின்னு பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கவனிங்க. ஒரு தேர்வில் மொத்த மாணவர்கள் 35% பேர் தேர்ச்சி பெற்றவர்கள், மேலும் 455 பேர் தேர்ச்சி பெறாதவர்கள். தேர்ச்சி 35% பாஸ்னா ஃபெயில் எவ்வளோ? 65% ஃபெயில். ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 100. இந்த 65% தான் 455. மொத்த மாணவர்கள் கேட்டால் என்ன பண்ணும்? இன்ட்டு 100ன்னு போட்டால் முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். புரியுதா என்னன்றத? அப்போ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 700ன்னு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இது 1 மடங்கு, இது 7 மடங்குன்னு வரும். 7 × 100 700 ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஏற்கனவே இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 20% விலை உயர்வுக்கு இந்த கேள்வி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு போட்டேன். இங்கே பாருங்கள், இதுவும் 900 600 மாணவர்களுக்கு போட்டிருந்தால ஏற்கனவே, அதுவும் ரிப்பீட்டடு. பார்த்துக்குங்க. அடுத்தது இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வாங்க. ஸோ ராமு என்பவர் தமிழ் பாடத்தில், ஓகேவா, தமிழில் எவ்வளோ வாங்குறாரு? 50க்கு 40. 50க்கு 40னா இன்ட்டு 100க்கு எவ்வளோ வரும்? ஓர் 50 50 2 50 100. ஸோ 80%. ஓகேவா. அடுத்த ஆங்கிலத்தில் 25க்கு 20. 25க்கு 20 இன்ட்டு 100ன்னு போட்டோம்னா ஒரு 25 25 4 25 4 20 80%. அடுத்தது அறிவியல். அறிவியல் எவ்வளோ? 40க்கு 30. 40க்கு 30 இன்ட்டு 100. ஒரு 0 ஒரு 0. 2 10 2 2 4. 150/2. அப்போ என்ன? 75%. அடுத்து லாஸ்ட்டில் மேக்ஸு. மேக்ஸ் எவ்வளோ? 80க்கு 68 இன்ட்டு 100. இதுதான் கணிதம். அதானே? ஒரு 0 ஒரு 0. 2 10 4 2 8. 2 2 4 3 2 6 4 2 8. 1 2 2 17 2 34. அப்போ 15 எவ்வளோ? 85. அதுதானே? அப்போ எது அதிகம் இங்கே? 85. அப்போ என்ன கேட்குறாங்க? எந்த பாடத்தில் சிறந்த மதிப்பெண்? கணிதம் தான் ஆன்சர். ஓகேவா. நல்லா பார்த்துக்குங்க. தனித்தனியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏபி 2 பேர் இருக்காங்க. ஏ ஆனவர் 192. இந்த ஒரு கணக்கே முன்னாடி போட்டிருக்கேன் சார், அதனால் பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு நாளில் 10 மணி நேரம் என்று இந்த கணக்கு முன்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள். அங்கே டெசிமலில் கொடுத்துருப்பாங்க, பின்னத்தில் எல்லாம் ஒன்று தான். பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது பயன்பாட்டு செலவு மாறாமல் இருக்க தேயிலின் பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைக்கும்? ஸோ டீ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக குறைச்சாவன தான் அதுக்கு உண்டான செலவு அதுக்கே வரும். அப்போது இது மாதிரி கணக்கு கேட்டால் நான் ஏற்கனவே கம்பாரிசன் வந்து எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன்? ஆர் 100 + ஆர் - ஆர் இன்ட்டு 100. புரியுதுங்களா. ஸோ 20 போடுறேன். முதல்ல என்ன சொல்கிறாங்க?
அதிகரிக்கும் போது கீழே 120ன்னு போகிறேன். அதிகரிக்கிறது சென்டர் ஆஃப் கீழே ப்ளஸ்ன்னு போடணும், குறையுதுன்னா மைனஸ்ன்னு போடணும். இன்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு 0 ஒரு 0, 2 2 6 2 12, 52 100 3 2 6. ஸோ 50/3ன்னா 16 2/3 சதவீதம். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த அகிலா கொஷின்ஸ், இது ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு நபரின் மாத வருமானம் 5000. அதனே அவரோட மாத வருமானம் 30% அதிகரித்தால் புதிய மாத வருமானம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ 5000 எடுத்துக்கிட்டேன். 30% அதிகரிக்கிற என்ன பண்ணுவோம், 130/100. ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0. 13 5 65 65 2 0, 6500. டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். இதை வந்து போகிற மெத்தட் போட்டு பொறுமையாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 750 45%னா 45/100. 480 25%னா 25/100. கீழே காமனாக 100ன்னு போட்டுக்கிட்டு மேலே இது ரெண்டுத்தையும் பெருக்கிடுங்க, இது ரெண்டுத்தையும் பெருக்கிடுங்க. பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்படி பெருக்கி கழிச்சிங்கன்னா 21 750ன்னு கிடைக்கும். 2 சாந்தலை புள்ளி வச்சுருங்க, அதான் ஆன்சர் 217.5. ஸோ பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு எண்ணின் 75%உடன் 75 கூட்டினால் முடிவு அதே எண். ஒரு எண் 75%னா பை 100, 75 கூட்டினால் அதே எண் கிடைக்கிறது. ஓகேவா, 3 25 75, 4 25 100. இதை மட்டும் 100 கொண்டு போங்க. 75 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3x/4. 4 4ல் 3 போச்சுன்னா x/4 ஈக்குவல் டு 75. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 75 × 4 எவ்வளோ, 4 75 300 ஆன்சர். ஸோ சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். இந்த கணக்கு ஆல்ரெடி நான் 400 30% 20% கணக்கெலாம் போட்டிருப்பேன், பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. 35 568 டிவிஷன் எக்ஸு. அதானே, இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், x% ஆஃப் இது 35 355 68 டிவைட் x% ஆஃப் 650 355 68. x% ஆஃப் 600 என்ன அர்த்தம், 650 இன்ட்டு x/100. அவ்வளோதான் சார். ஈக்குவல் டு எவ்வளோ, 456. இதுலேருந்து எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், 355 68. ஓகேவா, ஒரு நம்பருக்கு இன்னொரு பெண்ணாக இருக்குதுன்னு அர்த்தம். இது கீழே வந்துடுமா, 650 எக்ஸு இன்ட்டு இந்த 100 மேலே போயிடுமா, 100 ஈக்குவல் டு என்ன பண்ண 456. அவ்வளோதான் சரி. இது சிம்ப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ இடம் இல்லை, அதனால் டைரெக்டாக போடுறேன் 12 ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். 1.25% தசம எண் என்ன அப்படின்னு 1.25% அப்படின்னா 1 மறுபடியும் 100. இங்கே பாருங்கள், மறுபடியும் 100 டிவைட் பண்ணோன்னா இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் இந்த பக்கம் வருமா, இப்போ 0.0125. இங்கே வந்துச்சுன்னா 10, மறுபடியும் ஒரு 0 வந்துச்சுன்னா அதனால் இங்கே வந்துடுதுங்க. எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது சதவீதத்தில் மாற்றுக. 2 லிட்டரில் 200 மில்லி லிட்டர் என்பது, 2 லிட்டர்னா எத்தனை, 2000 மில்லி லிட்டரா. ஸோ 2000ல் 200ன்றது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஒரு 0 2 0, ஒரு 0 ஒரு 0, 2 2 12 20. அப்போ ஆன்சர் என்ன, 10%. ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது. குறைத்தால் அப்படின்னா என்ன, குறைக்கணும். அப்போ 80% தான் 80 இன்ட்டு 100ன்னு போட்டால் அசல் மதிப்பு கிடைச்சிரும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 100 தான் ஆன்சர். ஸோ பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு கனச்செவ்வகத்தின் நீள அகல உயரங்கள் முறையே 10% அதிகரிக்கும் போது கனளவு, அதானே 100ன்னு எடுத்துக்கிட்டேன். நீளம் 10 அதிகரிக்கிறதுனா 110/100, அகலம் 10 இருக்குன்னா 110/100, உயரம் 100னா 110/100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா, அந்த 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா.
இது ஒன்று கேன்சல். இது 11 11 11 பெருக்குனா 1331. 10 கீழே இருக்கு. அப்போ ஒரு சான் தள்ளி புள்ளி வச்சிடறேன். -100. 133.1 100ல் கழிச்சா 33.1% அதிகரிக்கும். எங்கே இருக்கு? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது. இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. பி ப்ளஸ் கியூன் 20%, பி மைனஸ் கியூன் 50% சமம் எனில் பிக்கும் கியூக்கும் என்னன்னு கேட்குறேன். எப்பவுமே 2 நம்பரை கூட்டினா அதிகமாக இருக்கும், கழிச்சா குறைவாக இருக்கும். கூட்டுற வேல்யூ என்ன? 50 20ன்னு இருக்குது. 50. அப்போது பி ப்ளஸ் கியூவோட வேல்யூ 50, பி மைனஸ் கியூவோட வேல்யூ எவ்வளோ? 20. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன ரேஷியோ தானே கேட்குறாங்க. இந்த 50 20 கூட்டுங்க 70, 50லேருந்து 20 கழிங்க 30. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 7:3. சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது. இங்கே பாருங்கள், இது ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்றால் 12 மதிப்பெண்கள் குறைவாக தேர்ச்சி பெற்றால் தேர்ச்சி பெறவில்லை. 35% வாங்கி ஃபெயில் ஆகிக்கிறாரு. 35 வாங்கினா பாஸ் ஆகிருப்பார். ஒன்றும் 4% வாங்கி தான் பாஸு. அப்போ இன்னும் 12 மார்க் எடுத்துனா பாஸு. 4% தான் 12 இன்ட்டு 100ன்னு போட்டோம்னா 1 நாள் 3 நாள் 12, 3 × 100 300. அப்போ மொத்த மதிப்பெண்கள்னு கேட்டால் 300 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? இது ஆல்ரெடி போட்டிருக்கேங்க, அதனால் மறுபடியும் போடுறேன், பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது. இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டு விட்டன. நல்ல முட்டைகள் சதவீதம். 5 டசன் எவ்வளோ? 12 60. 10 முட்டை கெட்டு போச்சு. அப்போ மீதி எவ்வளோ? 50. அப்போ 60க்கு 50னா இன்ட்டு 100. புரியுதா? இது சிம்பிளே பண்ணுங்கள். 83.33% ஆன்சர் கிடச்சிரும். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே, ஒரு 0 ஒரு 0. 500 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 83ன்னு வருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது. இங்கே பாருங்கள், ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. ஓகேவா? புத்தகத்தினுடைய குறித்த விலை 220 எனில் அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது அடக்க விலை, இங்கே விற்ற விலை. ஓகேவா? முதல்ல என்ன சொல்கிறாங்க? 10% தள்ளுபடியா? 90. அப்போ 10% லாபம் கிடைக்கிறது. 110. என்ன விலை கொடுத்துருக்காங்க? 220 குறித்த விலை. குறித்த விலைனா அடக்க விலை 220. இங்கே பாருங்கள், 220 குறித்த விலை எனில் அடக்க விலைன்னு கேட்குறாங்க. அப்போது இதுதான் 220. எக்ஸோட மதிப்பு கேட்குறேன். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 90 × 220. 110 டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு 0 ஒரு 0. ஒரு 12 12 2 12 22. 2 × 90 எவ்வளோ? 2 9 18. 180. 180 சரியான ஆன்சர். ஓகே, பார்த்துக்குங்க. அடுத்தது. இந்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணில் 116 2/3% எண்ணில் முதல் மற்றும் இரண்டாவது எண்ணின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இதை முதல்ல கலப்பு பின்னம் தகா பின்னம் மாற்றுங்க. மாத்திரம் என்ன வரும்னா 116 3ஆல் பெருக்கிட்டு 2 ஆட் பண்ணுங்க 350ன்னு வரும். கீழே 3ன்னு வரும். சதவீதம்ன்றதால 100ஆல் பெருக்கிறேன். அப்போ 350/300 7/6ன்னு கிடைக்கும். அப்போது 2 எண்களின் கூடுதலானது, இது கூடுதல். இரண்டாவது எண்ணில், இது கீழே இருக்குது செகண்ட் நம்பர். அப்போது 2 நம்பரோட கூடுதல் பார்த்தீங்கன்னா 7. இரண்டாவது எண் யார்? அப்போ முதல் எண் என்ன வரும்? 1, ரெண்டாவது எண் 6. புரியுதாங்க? ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், மேலே 7ன்னு இருக்குது. கூடுதலானது இரண்டாவது எண்ணில் 6ல் 7ன்றான். அப்போ முதல் எண் கண்டிப்பாக 1 தானே இருக்கணும். 1:6 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது. இங்கே பாருங்கள், ஒரு எண்ணின் 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது. அந்த எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. குறைக்கிறனா என்ன அர்த்தம்? 75% தான் 120 இன்ட்டு 100ன்னு போடுறோம். 4 25 100, 3 25 75. 1 3 3, 4 3 12, 4 16. 160. 160 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது. இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க சார். ஒரு தேர்வில் ஏ பியை விட 25% என்னது அதிகம், பி சியை விட 10% குறைவு, சி டியை விட 25% அதிகம். டி என்பவர் 500க்கு 320 பெற்றார் எனில் ஏ பெற்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஏ பி, நெக்ஸ்ட் பி சி, நெக்ஸ்ட் சி டி. ஓகேவா? ஏ பியோட எவ்வளோ அதிகம்? 25 அதிகமா? இது 100னா இது 125. 4 25 100, 25 125.
நெக்ஸ்ட்டு பிசியோட 10% குறைவு. இது 100னா இது 90ன்னு மாறும். இது 9:10. சிடியை விட 25% அதிகம். இது 100னா இது என்ன வரும்? 125. இது 5:4. இப்போ தனித்தனியா ரேஷியோ இருக்கு இல்லையா? இப்போ ஒட்டுமொத்த ரேஷியோ நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ஏவும் டியும் மட்டும் தானங்க வேணும். இப்போ நல்லா கவனிங்க. ஏவும் டியும் மட்டும் தானே வேணும். அப்போ a/d அப்படின்னு போட்டுக்கிட்டு இந்த ரேஷியோ எல்லாம் அப்படியே பிரிக்கிறேன். 5/4, 9/10, 5/4, 1 5 5 2 5 10. கீழே மேலே 50 45, 4 2 8 4 32. ஓகேவா? இங்கே பாருங்க. டி எவ்வளோ வாங்கியிருக்காரு? 320. டி எவ்வளோ? 32. அப்போ 32 மடங்கு தான் 320. ஏதானே கேட்குறாங்க. ஏன்னா எவ்வளோ? 45 மடங்கு எவ்வளோ? 45 மடங்கு எவ்வளோ? 32. இது 10 மாறுமா? 10 × 45 450 ஆன்சர். ஓகேவா? ஸோ பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் சார். ஒரு தொடர் தள்ளுபடிகள் 25 25 சொல்லிட்டு 40ன்னு போட்டிருப்போம். பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும்ல, அந்த எண் யாருன்னு கேட்டால் பாரு. அதே தான். 40% 40 கழித்தால் 40 அதே தான். அந்த மாடலாக டேட்டா மாற்றி கேட்டுருங்க. என்ன போகிறோம் பாருங்கள். ஒரு எண் 40% பை 100. 40 கழித்தால் 40 கிடைக்கிறது. இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 40x/100 = 80. ஓர் 40 40 2 40 80. 2 மட்டும் தான் வரும். 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. எக்ஸோட வேல்யூ 200. டி தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது மழை காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மழைச்சட்டின் விலையை 1060 901 குறைத்தார் எனில் தள்ளுபடி சதவீதம் முதல்ல 1060 901 கழிங்க. கழிச்சா என்ன வருங்க அப்படின்னா 159 கிடைக்கும். அப்போது 159 தள்ளுபடி எவ்வளோக்கு? 1060க்கு இன்ட்டு 100. இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஓகே, ஒரு 0 ஒரு 0. ஓகேவா? இங்கே பாருங்கள். ரெண்டால் கேன்சல் பண்ணுவோம். 2 10, 2 10 3 2 6. 53 எத்தனை மடங்கு வரும்? 3 மடங்கு வருமா? 3 மடங்கு 3 5%. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். 80ன் 75%னா 75/100. அடுத்து 25%னா 25/100. ஓர் 25 25 4 25 100. ஒரு நாள் 4, 2 நாள் 8 ஒரு 0. ஓர் 20 20 20 100. ஓர் 5 5 25 5 5 75. 5 5 75. இப்போ ஆன்சர்ண்ணா 15 தான் சரியான ஆன்சர். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 7500 மக்கள் கொண்ட ஒரு ஊரில் படித்தவர்கள் 45%. அப்போ படிக்காதவங்க எவ்வளோ? 7500. படித்தவங்க 40. 100லேருந்து 47 கழிங்க. 53. 53% கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். ஓகேவா? 7500 2 0 2 0. 75 53 பெருக்குங்க. 3 9 7 5ன்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது சார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 to 19 பிடிஎஃப் இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா 2020லேருந்து 26 வரைக்கும். ஸோ 6 வருஷம் கொஸ்டின் பேப்பர் நான் ஒரே வீடியோவில் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 1:20 1 ஹவர் 20 நிமிஷத்துக்கு நம்ம இந்த வீடியோவை பார்த்துருக்கோம். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.